ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பதிவுகளை இருட்டடிப்பு செய்ததற்காக சமூக வலைதள நடத்துனரான மேத்தா மன்னிப்பு கேட்டது. ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை சம்பவம் தொடர்பில் டத்தோ அன்வார் அவரின் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகங்களில் பதிவு செய்திருந்த செய்திகளை மேத்தா இருட்டடிப்பு செய்தது. மிகச்சரியான பொருத்தமான செய்தி என்ற அங்கீகாரத்துடன் அப்பதிவுகள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய தளங்களில் மீண்டும் இடம்பெறச் செய்திருக்கிறது மேத்தா என்று அதன் பேச்சாளர் தெரிவித்தார். பிரதமரின் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தளங்களில் இருந்து இச்செய்திகள் நீக்கப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக மேத்தா பேச்சாளர் குறிப்பிட்டார். இஸ்மாயில் ஹனியே பற்றிய பிரதமரின் செய்திகளை நீக்கியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் மேத்தாவை கேட்டுக்கொண்டது. கடந்த திங்கட்கிழமை மேத்தா பிரதிநிதிகளுடன் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில், MCMC என்ற மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ சலீம் ஃபத்தேடின் ஆகியோர் நடத்திய சந்திப்பின் போது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது என்று பிரதமர் இலாகா அறிக்கை தெரிவித்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.